ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் டைம் பாஸ் 360. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள் நடந்தது என்னன்னு கேட்டா, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து பெரிய பெரிய ஓவர் ரியாக்ஷன் கலவரை. ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப ஆக்லி எக்ஸ்போஸ் ஆன நாள் இது. டிராமா, ஆட்டிடியூட், சிம்பத்தி, மேனிபுலேஷன் எல்லாமே கலந்த ஒரு ஹெவி எபிசோட். So without wasting time, let's jump straight into the review. மார்னிங் டிராமா. காலையிலேயே ரொம்ப unnecessary டென்ஷன். சார்லட் எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா, கேட்கற டோன் வேற லெவல். பிக் பாஸ் உசல கம்யூனிகேஷன் நான் கடக்கும் ஃபீல்ட்ல இருக்கணும். ஆனா இவருக்கு கம்யூனிகேஷன் நான் கமாண்ட் மாதிரி. நான் சொல்றதுதான் சரி என்ற ஆட்டிடியூட். காலையிலேயே வீட்டையே டலாக்கிட்டது. அதோட சாத்தித்துல சில பேரு என் எனர்ஜி, என் வைப், என் மைண்ட் செட் இல்லாமலே கம்ப்ளைண்ட் முதல்ல. டாஸ்க் ஓவர் ஷேடோட் பை ஈகோ. டாஸ்க்கு வந்தவுடனே எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஆயிருக்கணும். ஆனா இங்கே டாஸ்க்கு மேல ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ். சாண்ட்ராவோ பிரஜினோ டாஸ்க் சீன்ல ஒரு நார்மல் டிஸ்கஷனையே ஃபுல் ஆர்கியூமெண்ட் மாதிரி மாற்றிடுறாங்க. ஒரு சொல்லு, ஒரு ஜெஸ்டர், ஒரு எக்ஸ்பிரஷன், இது போதும் வீடே ட்ரெப் ஆகிடுது. அதிலும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சில பேரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டபன் முள்ள. டாஸ்க் அண்ட் சோல் இருக்கவே இல்லை. காம்பெடிட்டிவ்க்கெல்லாம் சான்ஸ் இல்ல. பர்சனல் ஃபீலிங்ஸ் உடனே மெத்த போச்சு. ஓவர் ரியாக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஓபன். இந்த சீசன்ல ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் இருந்தா அது இதுதான். ஒரு நார்மல் கேஷுவல் டயலாக் கூட. Why she said like this? Why he looked at me? இப்படின்னு பெரிய பெரிய கேஸ் ஆயிடுது. அவங்க பேசுறதே ஒரு பர்ஃபார்மன்ஸ். சில பேர் ஆக்டிங், சில பேர் சிம்பத்தி, சில பேர் மேனிபுலேஷன், சில பேருக்கு இமேஜ் பில்ட் அப். மிகவும் ஓவர் எக்ஸ்பிரஸ், ஓவர் ஃபீல், ஓவர் ரியாக்ட். சின்ன விஷயத்துக்கு பேராபத்த போல ரியாக்ட் பண்ணுறது. அதான் இன்றைய எபிசோட் அண்ட் ஹைலைட். ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன். இந்த வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் ஐனா ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல, ரிலேட்டிவ்ஸ் ஐனா உறவு மாதிரி இல்ல. டாஸ்க்கு போனதாலா அதுல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா எல்லாமே பர்சனல் ஆகி போச்சு. நேத்தி ஃப்ரெண்ட், இன்னைக்கு டிஸ்டன்ஸ், நாளைக்கு அகைன் பேட்ச் அப். கன்சிஸ்டன்சி ஜீரோ. ஒருத்தரின் க்ளோஸ்னஸ் இன்னொருத்தருக்கு இன்செக்யூரிட்டி. அவன் பேசினா ஜாலஸ், அவள் சிரிச்சா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையான கனெக்ஷன் களை காணவே முடியல. எமோஷனல் பிரேக் டவுன் ஜோன். எபிசோட் இல் சில ரா எமோஷனல் மோமெண்ட்ஸ் இருந்தது. தோல்வி, கிரிட்டிசிசம், ஹவுஸ்மேட்ஸ் ஓட டார்கெட் பிஹேவியர் எல்லாம் சேர்ந்ததால சில பேரு பிரேக் ஆகுறது தெரிஞ்சது. ஆனா அதிலும் சில பேரு பப்ளிக் சிம்பத்தி வேணும்னு கேமரா டைரக்ஷன் பாக்குற மாதிரி பஹேவ். ஜென்யூன் எமோஷன் பர்ஃபார்மன்ஸ் மிக்ஸ். காமெடி சைட், ஃபியூ கண்டெஸ்டன்ட்ஸ் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் ஹியூமர் ஆட் பண்ணாங்க. அவர்களால தான் வீட்டுல வாய் கொஞ்சம் லைட் ஆனது. அவர்களே இல்லனா எபிசோட் ஸ்ட்ரிக்ட் ஆர்கியூமெண்ட், ஃபைட், கம்ப்ளைண்ட்ஸ், கிரைங்ல போயிருக்கும். அவர்களின் டைமிங், பிஹேவியர், கவுண்டர்ஸ் எபிசோட்க்கு ஒரு பேலன்ஸ் கொடுத்தது. செல்ஃப் சென்டர்ட் மோட் வெரி ஸ்ட்ராங் டுடே. இது தான் டுடே எபிசோட் நிறைய பேரிடம் ரிஃப்ளெக்ட் ஆன பாயிண்ட். நான் இதை பண்ணேன், நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு மட்டும் தான் இது கிடைக்கல, என் ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்கல. அதுக்குள்ளே ஒரு ஹிடன் மீனிங். எவ்ரிஒன் வாண்ட்ஸ் அட்டென்ஷன், எவ்ரிஒன் வாண்ட்ஸ் வேலிடேஷன், எவ்ரிஒன் வாண்ட்ஸ் ஸ்பேஸ், பட் அதர்ஸ் ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் இட். ஒருவரோட ப்ராப்ளம் இன்னொருவரே பெரிய ப்ராப்ளம் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் தான் கரெக்ட், நான் தான் விக்டிம், நான் தான் டிசர்விங். இந்த 3 டயலாக் லூப் ஓயவே இல்ல. பிக் பாஸ் வியூ, கண்டெஸ்டன்ஸ் எக்ஸ்போஸ். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பிக் பாஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. Who is real, who is acting, who is manipulating, and who is playing safe. Today episode il ரொம்ப பேரோட real faces வெளிவந்தது. Some got exposed, some tried too hard, some were caught acting, some genuinely performed. Today's episode was high drama, high ego, high sensitivity, low maturity, very low task spirit. Housemates ரொம்ப சிம்பிள் விஷயங்களையே சரியாக ஹேண்டில் பண்ணவே இல்ல. மிஸ்கம்யூனிகேஷன், ஓவர் ரியாக்ஷன். இந்த எபிசோட் அண்ட் ஃபுல் ஃபார்முலா. சரி காய்ஸ், இது தான் இன்று நடந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ. உங்க ஒப்பீனியன் என்ன? யாரு ஓவர், யாரு ஃபேக், யாரு ரியல்? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அது மட்டும் ஓவர். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். Until then, take care.